நான் தோத்து போனதுக்கு காரணம் இவர்தான். கதறி அழும் அங்காடித்தெரு ஹீரோ. வசந்தபாலன் இயக்கத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் அங்காடித்தெரு. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக மகேஷ் நடித்திருந்தார். இந்த படத்திற்கு பிறகு அவருக்கு பெரிதாக திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் சமீபத்தை பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டு அங்காடி தெரு படத்தில் நடித்த அனுபவம் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் மகேஷ். நான் தோத்து போனதுக்கு மிக முக்கியமான காரணமே இதுதான். பல சூப்பர் ஹிட் படங்களெல்லாம் நான் நடிக்க வேண்டிய படங்கள் என்று கூறி மிகுந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்தார். எப்படி கதையை கேட்பது, தேர்வு செய்வது, எது போன்ற கதாபாத்திரத்தில் நடிப்பது, இதில் நடிக்கலாமா இதில் நடிக்க கூடாதா என்று தெளிவான புரிதல் கூட எனக்கு அப்போதைக்கு இல்லை என கூறினார். உடனே தொகுப்பாளர் அங்காடித்தெரு படத்தில் நடிக்கும் போதும் உங்களுக்கு அவ்வளவு பெரிய அனுபவம் ஏதும் இருந்திருக்காது, அந்த படத்தை மட்டும் எப்படி தேர்வு செய்தீர்கள் என கேட்டார். நான் அந்த படத்தின் கதையை கூட உண்மையில் சொல்ல போனால் கேட்கவே இல்லை. எல்லாவற்றையும் வசந்தபாலன் சாரே பார்த்து கொண்டார். அவரே கதையை தயார் பண்ணி கொண்டு அவரை எப்படி நடிக்க வேண்டும் என்பது முதல் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனால் அந்த படம் ஹிட் அடித்தது. அந்த படத்துக்கு பிறகு எனக்கு கதையை தேர்வு செய்ய தெரியவில்லை. இதுதான் நான் தோற்று போனதுக்கு மிக முக்கியமான காரணம். நானே தான் காரணம். கதை எப்படி தேர்வு செய்வதில் புரிதல் இல்லாததால் தான் நான் தோற்று போனேன் என வெளிப்படையாக கூறினார் மகேஷ். அங்காடித்தெரு திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு பெரிய நடிகர்கள், பெரிய இயக்குநர்களின் படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதையெல்லாம் ஏன் தவறவிட்டீர்கள் என கேட்டார் நிருபர். எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைத்த உடனே நான் கமிட் ஆகிவிட்டேன். இதனால் எனக்கு நல்ல திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கும் போது என்னால் அதில் கமிட் ஆகி நடிக்க முடியவில்லை. அதனால் ஏற்பட்ட சிக்கல்தான் எனக்கு நல்ல பட வாய்ப்புகள் பறிபோனது. அப்படி நான் நடிக்க வேண்டிய திரைப்படங்கள் தான் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்த தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படம்தான். இந்த திரைப்பட வாய்ப்பு முதலில் எனக்கு தான் கிடைத்தது. சீனோ ராமசாமி சார் என்கிட்ட அதோட கதையை முன்னாடியே சொல்லிட்டாரு. என்னால அந்த படத்திற்கு டேட் கொடுக்க முடியவில்லை. எனவே இதனால் முதலில் என் கை நழுவி போன படம் அந்த படம் தான் என மகேஷ் கூறினார். இதுபோல் தொடர்ந்து நல்ல திரைப்பட வாய்ப்புகள் கைநழுவி போனதால் நான் மார்க்கெட்டை இல்லாமல் போய்விட்டேன். அந்த சமயத்தில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானேன். எனவே அது குறித்து வெளிவந்த செய்திகள் எல்லாம் உண்மைதான் என மகேஷ் ஒப்புக்கொண்டார். வெற்றி என்பது என் வாழ்க்கையில் முதலிலே கிடைத்துவிட்டது. ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ளும் திறமையும் மனப்பக்குவமும் எனக்கு அப்போதைக்கு இல்லை. இப்போ நான் ஏன் தோற்றேன் என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கான காரணத்தையும் தெரிந்து கொண்டு மீண்டும் வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளேன் என்றார் மகேஷ். மகேஷின் இந்த வெளிப்படையான பேச்சை கேட்ட ரசிகர்கள் மீண்டும் அவர் திரைத்துறையில் நல்ல நடிகராக வர வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து சினிமா செய்திகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.